கோவை மாவட்டம் காரமடையில் 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் கட்டியும் ரவுண்டானா அமைக்காததால் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்களுடன் செய்தியாளர் செந்தில்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை பகுதியில் சுமார் 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் என்பது தற்பொழுது பணிகள் முடிவடைந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முறையாக ரவுண்டானா அமைக்கப்படாதன் காரணமாக தற்பொழுது அது பயனற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் முறையாக திட்டமிடாமல் பாலத்தை மட்டும் கட்டிவிட்டு அதனை பொதுமக்கள் முறையாக பயன்படுத்த தேவையான ரவுண்டானா என்பது அமைக்கப்படாத காரணத்தால் தற்பொழுது பொதுமக்களுக்கு சிரமமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதிகாரிகளால் உருவாக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை செல்லக்கூடிய பிரதான சாலை, அந்த சாலையில் யூனியன் ஆபீஸ், அதாவது காரமடை வட்டார அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய ஒன்றிய அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ரவுண்டானா அமைக்கப்பட வேண்டும். அந்த ரவுண்டானா அமைத்த பிறகு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்துக்கு செல்வதற்காக அந்த வழியானது ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்தினால் மட்டுமே மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை செல்லக்கூடிய வாகனங்கள், அதே போல் கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இந்த பாலமானது உருவாக்கப்பட்டது. குறிப்பாக ரயில்வே கிராசிங் என்ற அந்த ரயில்வே கேட்டானது காரமடையிலிருந்து தோளம்பாளையம் செல்லக்கூடிய சாலையில் இருக்கிறது. இதன் காரணமாக அடிக்கடி அங்கு வாகனங்கள் தேங்கி நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. காரமடை பகுதி என்பது பொதுமக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதி என்பதால் சாலையும் குறுகல். எனவே பெரிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக திட்டமிட்டு இந்த பாலம் உருவாக்கப்பட்டது. அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை செல்லக்கூடிய வாகனங்கள், அதே போல் கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம் வரக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலை தவிர்த்துவிட்டு இந்த பாலத்தை பயன்படுத்தி மாற்றுப்பாதையில் செல்வதற்காகத்தான் இந்த பாலமானது அமைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் காரமடை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு கனரக வாகனங்கள் வந்து செல்லும் போது ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலுக்காகவும் இந்த பாலம் உருவாக்கப்பட்டது. மேலும் ஒருபடி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கேரளாவுக்கு மேட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து வாழைத்தார்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த வாகனங்கள் ரயில்வே கிராசிங்கில் நின்று செல்லாமல் இந்த பாலத்தை பயன்படுத்தி சென்றால் மேலும் கூடுதல் அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது இல்லாமல் தவிர்க்கப்படலாம். எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகாரிகள் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மேட்டுப்பாளையம் கோவை சாலையில் இந்த இடத்தில், அதாவது காரமடை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே ரவுண்டானா அமைக்கப்பட்டால் அதற்கு பிறகுதான் இந்த டைவர்ஷன் எடுத்து வாகனங்கள் செல்ல முடியும். எனவே அதனை விரைந்து அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும். இனியும் காலம் தாழ்த்தாமல் பணிகளை தொடங்கினால் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.